என் பேர் கல்யாணி. நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து வர்றேன். எனக்கு வந்து நான் பாலுப்பிரியா மேம்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டொமக் வலி இருந்தது, இடுப்பில் பெயின் இருந்தது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணல தான் இது ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இது இந்த கேன்சர் இருக்கிறதா தெரிஞ்சது இதில் யூட்ரஸில். அதுக்கப்புறம் மேம்கிட்ட தான் ஒரு 1 மந்த் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அந்த ரேடியேஷனால் அந்த ப்ராப்ளமும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 4 டைம் வந்து ஹீமோ எடுத்துக்கிட்டேன். ஹீமோ அது கண்டிப்பாக எடுக்கணும், ஹீமோ எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ரேடியேஷனும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா இருக்கிறேன். நான் ட்ரீட்மெண்ட் பார்த்த அப்புறம் இப்போ கையும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா இருக்கிறேன். நானே வந்து எல்லா வேலையும் பார்க்குறேன். வெளியிலலாம் நானே தனியாக போகிறேன், செய்கிறேன். சரி, டாக்டர்கிட்டே 3 மாதத்துக்கு ஒரு செக்கப்புக்கு வரேன், வந்துட்டு இருக்கிறேன். நான் அதே மாதிரி 1 வருஷத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறேன். நான் அவங்க சொன்ன மெடிசன்லாம் அப்படி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச 4 இயர்ஸ் ஆகுது. இன்னும் 1 இயர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா இருக்கிறேன். நான் எந்த ஒரு பயமும் இல்லை. முதல்ல பயம்னா இப்போ வந்து பயம்லாம் இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன். நானே வந்து தனியாக வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கிறேன். நான் எந்த பயமும் இல்லை. யாரும் கஷ்டமாக இருந்தது முதல்ல, இப்போ கஷ்டமே எதுவுமே இல்லை. நல்லா இருக்கிறேன். எந்த ஒரு பயமும் வேண்டாம். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா மெடிசனும் நல்லா வந்துடுச்சு. டேப்லெட்லாம் நிறைய வந்துடுச்சு. நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய வந்துடுச்சு. பயப்படவே வேண்டாம். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இப்போ நல்லா குணப்படுத்திடுவாங்க. மேமும் நல்லா பார்க்குறாங்க. நீங்களும் வந்து யாராலும் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்கள். நல்லா பழச்சிக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கலாம். கடவுளும் ஒருத்தர் நல்லா கவனிச்சுப்பாரு நம்மளை. எந்த ஒரு பயமும் வேண்டாம் நம்மளுக்கு. மேம் வந்து டாக்டர் மாதிரி பழகிறதில்ல நம்ம வீட்டை. நம்ம சொந்தக்காரமாக தான் நல்லா பழகிறாங்க. நல்லா ஃப்ரீயாக பழகிறாங்க. என்ன கேட்டாலும் நல்லா தாராளம் நல்லா பதில் சொல்லுவாங்க. நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா கவனிக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பாருங்க, நம்ம பேசுகிற பேச்சிலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக பழகிறாங்க. நல்லா பார்க்குறாங்க அவங்க.